ஜம்மு காஷ்மீரில் பதிவான முதற்கட்ட வாக்குப்பதிவு 61% வாக்கு என்பது பதிவாகியிருக்கு. ஒட்டுமொத்தமாக 7 மாவட்டங்கள் இருக்கக்கூடிய 24 சட்டமன்ற தொகுதிகளுக்கு இந்த தேர்தல் அப்படி நடத்தப்பட்டிருக்கு. ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய 90 சட்டமன்ற தொகுதிகளுக்கு 3 கட்டங்களாக தேர்தல் நடத்த தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுத்திருக்காங்க. முதற்கட்ட தேர்தல் சுமூகமான முறையில் எந்த விதமான வன்முறையும் இல்லாமல் நடந்து முடிஞ்சிருக்கு. 2014க்கு பிறகு 10 ஆண்டு இடைவெளி நடைபெறக்கூடிய இந்த தேர்தல் அப்படின்றதன் காரணமாக மிக முக்கியமான எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு. என்ன காரணம் அப்படின்னு பார்க்கும்போது, காஷ்மீருக்கான சிறப்பு அந்தஸ்து சட்டம் ரத்து செய்யப்பட்ட பிறகு நடைபெறக்கூடிய தேர்தல். மக்கள் ஜனநாயக முறைப்படி தங்களுடைய கடமை ஆற்றுறாங்க. ஜனநாயகத்தில் அவங்களுடைய பங்களிப்பு இருக்குது அப்படின்றது ஒரு வரவேற்கத்தக்க விஷயம். அதன் அடிப்படையில் இந்த தேர்தல் முறை அப்படின்றது உலக அளவில் கவனத்தை ஈர்த்திருக்கு அப்படின்னு சொல்ல முடியும். நேற்று நடைபெற்ற தேர்தலில் 61% வாக்குகள் பதிவாகி இருந்தாலும் கூட இந்த இன்னும் 2 கட்ட தேர்தல் இருக்கு. அங்கேயும் ரொம்ப சென்சிட்டிவான இடங்கள் இருக்கு. அந்த இடங்களில் சுமூகமான தேர்தல் நடத்தப்படணும் அப்படின்ற எதிர்பார்ப்பு இருக்கு. ஸோ தேர்தல் முடிவு எப்படி இருக்கும்? பாஜக காங்கிரஸுக்கு இந்த தேர்தல் முடிவு அப்படின்றது காஷ்மீர் விவகாரத்தில் அவங்க கையாண்ட விதம், மாநில கட்சியினுடைய குரலுக்கு மக்கள் எந்த அளவுக்கு மதிப்பளிச்சிருக்காங்க அப்படின்றத ஒரு விடையாக இருக்கக்கூடும் அப்படின்றது தான் அனுமானமாக இருக்குது. ஸோ அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய நியூஸ் அண்ட் வியூஸ் பார்க்குற அடுத்த செய்தி அப்படின்னு என்னன்னு பார்க்கும்போது, திமுகவுடைய மூத்த நிர்வாகிகளுடன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நேற்று அண்ணா அறிவாலயத்தில் ஆலோசனை மேற்கொண்டார். வழக்கமாக கட்சி சார்ந்த முக்கிய முடிவுகளை எடுக்கும்போது இந்த ஆலோசனை அப்படின்றது கவனம் பெறும். அந்த வகையில் நேற்று மிக முக்கியமான 2 நிகழ்வு அப்படின்னு நடந்தது. ஒன்று, திமுக தலைவர் மு க ஸ்டாலினுடனான சந்திப்புக்கு பிறகு விடுதலை சிறுத்தைகளுடைய மது ஒழிப்பு மாநாடு தொடர்பான நகர்வு அப்படின்றது கவனத்தை பெற்றிருக்கு. ஏன்னா திமுகவும் இந்த மது ஒழிப்பு மாநாட்டில் பங்கேற்கிறோம் அப்படின்னு சொன்னப்பட்ட நிலையில் அதிமுக தொடர்ந்து இன்னமும் பங்கேற்கலாம், அவங்களை அழைத்ததில் எந்த விதமான தவறும் இல்லை அப்படின்ற அதே நிலைப்பாட்டில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இருக்கு. ஸோ கடந்த சில வாரங்களாக திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய இடதுசாரிகள், விடுதலை சிறுத்தைகள் போன்ற கட்சிகள் அரசுடைய சில குறிப்பிட்ட நகர்வுகளை முன்னிறுத்தி தொடர்ந்து போராட்ட களத்தில் இருந்தாங்க. உதாரணத்திற்கு மின் கட்டண உயர்வு, அதற்கு முன்பு கள்ளச்சாராய மரணம், அதற்கு பின்பாக பழனியில் நடைபெற்ற ஆன்மீக மாநாடு, இந்த மாதிரி விஷயம் எடுக்கப்பட்ட தீர்மானம், இந்த மாதிரி தொடர்ச்சியாக சில விஷயங்களை சுட்டிக்காட்டி திமுக கூட்டணிக்குள்ளே இருந்தாலும் அரசுடைய செயல்பாட்டை விமர்சனம் பண்ணிட்டு இருந்தாங்க. மது ஒழிப்பு மாநாட்டில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி அதிமுகவுக்கு விடுத்த அழைப்பு அப்படின்றது கூட்டணிக்குள்ளே சலசலப்பை ஏற்படுத்துச்சோ அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்பும் நிலையில் நேற்றைய கூட்டத்தில் என்ன பேசப்பட்டிருக்கு அப்படின்னா, காஞ்சிபுரத்தில் நடைபெறக்கூடிய முப்பெரும் விழாவுடைய பொதுக்கூட்டத்தில் 20 கூட்டணி கட்சிகளுடைய தலைவர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கு. ஒரே மேடையில் அவங்க பேச போகிறாங்க. இந்த பேச்சின் மூலமாக சட்டமன்ற தேர்தலுக்கு 200 தொகுதியில் ஜெயிக்கணும் அப்படின்ற இலக்கு நிர்ணயித்திருக்கூடிய திமுகவுடைய வலிமையை உணர்த்தக்கூடிய விதமாகவும், கூட்டணி கட்சிக்குள்ளே ஏற்பட்டக்கூடிய ஒரு கருத்து வேற்றுமையை சுமூகமாக பேசி முடிக்கணும் அப்படின்றதுல தன்னுடைய பலத்தை எதிர்க்கட்சிகளுக்கு காட்டணும் அப்படின்ற விஷயமா ஒரு யூகத்தின் அடிப்படையில் இந்த நகர்வு அப்படின்னு மேற்கொள்ளப்பட்டிருக்கிறதா ஒரு பார்வை இருக்கு. அதே நேரத்தில் துணை முதலமைச்சராக உதயநிதி அறிவிக்கப்படலாம் அப்படின்ற எதிர்பார்ப்பு இருந்த நிலையில் அது தொடர்பாக எந்த விதமான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இல்லை அப்படின்றத நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம். அடுத்ததாக, மைக்கேல்பட்டியில் மாணவி தற்கொலை விவகாரம் தொடர்பாக சிபிஐ நேற்று மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் ஒரு மிக முக்கியமான தகவலை சொல்லியிருக்காங்க. அதில் தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மைக்கேல்பட்டி இருக்கக்கூடிய தனியார் பள்ளியில் மாணவியை மதமாற்றம் செய்ய தூண்டியதாகவும் அழுத்தம் கொடுத்ததாகவும் அதன் காரணமாக தற்கொலைக்கு முயன்றதாக அதற்கு பிறகு இறந்ததாக கூறி ஒரு வீடியோ வெளியிடப்பட்டது. அந்த வீடியோ தொடர்பான நிறைய சர்ச்சை எழுந்த நிலையில் பாஜக அந்த விவகாரத்தை மையப்படுத்தி மாநிலம் தழுவிய ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்தாங்க. மதமாற்ற தடை சட்டத்தை அமல்படுத்தணும் அப்படின்ற வலியுறுத்தினாங்க. தேசிய அளவில் இந்த விவகாரம் பெரிய அதிர்வலை ஏற்படுத்திச்சு. நேற்று சிபிஐ இந்த விவகாரத்தில் ஒரு விளக்கம் கொடுத்திருக்காங்க. என்ன அப்படின்னா, மதமாற்றம் செய்ய அந்த மாணவிக்கு எந்த விதமான அழுத்தமும் தரப்படவில்லை. அது மதமாற்றம் சார்ந்த விஷயமே கிடையாது. அந்த மாணவிக்கு விடுதியில் கூடுதல் பணிகள் கொடுக்கப்பட்டிருக்கு. அதன் காரணமாக ஏற்பட்ட அழுத்தத்தின் காரணமாக அவங்க தற்கொலை செய்திருக்காங்க. அதற்கான ஆவணங்கள் இருக்குது. 141 பேரிடம் விசாரணை செஞ்சிருக்கும் அப்படின்னு ஒரு விளக்கம் கொடுத்திருக்காங்க. இதன் மூலமாக மதமாற்றம் அப்படின்ற விஷயம் இதில் பூதாகரமாக்கப்பட்டிருக்கு, உள்நோக்கத்தோடு பெருசுப்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு பார்வை அப்படின்றது அரசியல் தளத்தில் முன்வைக்கப்படுது. அப்போது ஏற்படுத்தின தாக்கம், மதமாற்றம் தமிழ்நாட்டில் இருக்கா, கட்டாய மதமாற்றம் தமிழ்நாட்டில் இருக்கு, அரசு நடவடிக்கை எடுக்க மாட்டேன்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பரவலான விமர்சனம் முன்வைக்கப்பட்ட நிலையில் அது அரசியல் தளத்திலும் பெரிய விவாதத்துக்குள்ளானாங்க. இந்த விஷயம் அப்படின்றது நீதிபதி GR சுவாமிநாதன் அவசர வழக்காக எடுத்து சிபிஐக்கு மாற்றினார் அப்படின்றது கவனிக்க வேண்டிய விஷயம். அதற்கு பிறகுதான் இந்த விசாரணை அப்படின்றது வேகம் எடுத்து தற்போது இந்த சார்ஜ் ஷீட்டை ரத்து செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விடுதி சகாயமேரி, அவங்க விடுதி காப்பாளர் சகாயமேரி நீதிமன்றத்தை அணுகுனாங்க. ஆனால் சார்ஜ் ஷீட் ரத்து செய்யக்கூடாது, மதமாற்றம் காரணம் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அவங்களுக்கு கூடுதல் வேலை கொடுக்கப்பட்டது, அதனால தான் அந்த மன அழுத்தத்தில் தான் தற்கொலை பண்ணியிருக்காங்க, இதுக்கு அவங்க தான் காரணம் அப்படின்னு சிபிஐ தொடர்ந்து சார்ஜ் ஷீட் ரத்து செய்யக்கூடாது அப்படி எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ வழக்கு அப்படின்றது இந்த மதமாற்றம் விஷயத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறதா தான் புரிஞ்சுக்க முடியுது. ஆனால் அந்த மாணவி தற்கொலைக்கான காரணம் அப்படின்றது என்ன காரணம் அப்படின்னு தொடர்ந்து நீதிமன்ற விசாரணை இருக்குது.